இப்போ நம்ம அந்த ஃபில்டரை ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ அதில் நிறைய டஸ்ட் இருந்தது, அதனால் அதை வாஷ் பண்ண கொடுத்துருக்கோம். ஸோ அவங்க சொன்னாங்க இல்லையா 4-in-1 2.5 pm ஃபில்டர்னு சொல்கிறாங்க, இல்லைனா காப்பர் ஃபில்டர் அப்படி மாற்றி மாற்றி சொல்லிக்கிறாங்க. இதில் என்னடா குறை, இது நல்லா தானே இருக்குன்னு கேட்குறீங்களா? பாருங்கள், 2 பக்கம் இருக்குது, 2 பக்கம் ப்ரொவிஷன் இருக்குது. ஆனால் ஒரு ஃபில்டர் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த பக்கம் மட்டும் ஃபில்டர் ஆனால் போதுமா? இந்த சைடு ஃபில்டர் வேணாமா? ஹாய் கைஸ், வெல்கம் டு மேக் இந்தியா. லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சாம்சங்கோட பர்ஃபார்மன்ஸ் வீடியோ வந்து பார்த்துருப்போம். அதில் வந்து ப்ளஸ்ஸு பற்றி சொல்லியிருப்போம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சாம்சங் ஏசியில், விண்டு ஃப்ரீ ஏசியில் இருக்கிற மைனஸ்ஸு, அவங்க என்ன சொன்னாங்க, இதில் என்ன இருக்குது, அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, நாய்ஸ் டிசபிலிட்டி அவங்க எவ்வளோ சொல்லியிருக்காங்க இதில் வருது அப்படின்றத ஓரளவுக்கு. என்கிட்ட அந்த மீட்டர்லாம் கிடையாது, இருந்தாலும் நார்மலாக அந்த சவுண்டு வச்சு நம்ம ஓரளவுக்கு அதை அனலைஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ரிமோட்டு தாங்க. என்ன தான் ஸ்மார்ட்டு ஏசியாக கொடுத்தாலும் எல்லாமே இருக்குதுனாலும் இதில் ரிமோட்டில் ஒன்றுமே இல்லைங்க, வெறும் டிஸ்பிளே மட்டும்தான் இருக்குது. இதில் பேக் லைட்டும் கிடையாது, இந்த க்ளோவ்ஸு பட்டன்ஸும் கிடையாது. இது நீங்கள் நைட் டைமில் வந்து தடவின்னு தான் இருக்கணும். ஏன்னா வந்து இதில் எதுவுமே கிடையாது. பாருங்கள், எந்த லைட்டும் உங்களுக்கு பேக் லைட்டு கிடையாது, இது க்ளோவும் ஆகாது. அதனால் இது வந்து நம்மளுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட் தான். நைட்டில் மேக்ஸிமம் நாங்கள் வந்து நைட்டில் மொபைலில் தான் பேர் பண்ணி வச்சுருக்கோம், அதில் தான் யூஸ் பண்ணுறோம். ஏசி பர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்க என்ன என்கிட்ட சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து இந்த ஏசி ரேட்டு வந்து டிஃபர் வருதுங்களே ரொம்ப அப்படின்னதுக்கு அவங்க ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க. எங்ககிட்ட இருக்கிறது இந்த AMWK மாடலு, இந்த மாடல் தான் வந்து இருக்கிறதுலே பெஸ்ட்டு மாடல். இதில் PM 2.5 ஏர் ஃபில்டர் 4-in-1 கேர் அப்படின்றது இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அது என்னன்னு வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியலையா இல்லை எங்களுக்கு புரியலையான்னு தெரில. 4-in-1 அப்படின்னா என்னன்னு எனக்கு புரியல. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதை நான் காட்டுறேன் பாருங்கள். மேலே வந்து அந்த டஸ்ட்டு ஃபில்டர் வருது பார்த்திங்களா, அதுதான் வந்து 4-in-1 கேர் ஃபில்டர்னு சொல்கிறாங்க. அந்த இன்னொன்று வந்து நான் இன்ட்ரொடக்ஷன் வீடியோவில் காமிச்சிருப்பேன். அந்த வந்து மேனுவலோட ஒரு காப்பர் மாதிரி ஒரு இது இருக்கும், ஃபில்டர் இருக்கும். அந்த ஃபில்டர் வந்து உள்ள காப்பர் ஃபில்டர் அது எக்ஸ்ட்ரான்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனால் வந்து அது எக்ஸ்ட்ரா கிடையாது, அந்த ஒரு ஃபில்ட்ரு மட்டும்தான் இந்த ஏசிக்கு வந்தது. அந்த ஃபில்ட்ரு நம்மளாக தான் போடணும். ஃபில்ட்ரு வந்து அதில் ஏசிலேயே வராது, அது எக்ஸ்ட்ராவும் கிடையாது. அது வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ண வந்தவங்களுக்கு அது தெரியல, அது எக்ஸ்ட்ரான்ற மாதிரி தான் என்கிட்ட சொன்னாங்க. நான் வந்து எதர்ச்சியாக ஃபில்ட்ரு வந்து டஸ்ட்டு க்ளீன் பண்ணால் மேலே ஏறி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது அதில் ஃபில்டரே இல்லை, அந்த ஒரு ஃபில்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை சொல்லி தான் வந்து எனக்கு ரிலையன்ஸில் வந்து சேல்ஸ் பண்ணாங்க. இந்த வந்து 4-in-1 கேர் PM 2.5 இந்த ஃபில்டர் வந்து இதில் வரும் சார், அதனால் உங்களுக்கு வந்து இந்த இது ரேட்டு ஜாஸ்தி அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. அது எப்படின்றது எனக்கு புரியல. இது யாராவது நல்லா வந்து சாம்சங் இதில் ஒர்க் பண்ணுறவங்க யாராவது டெக்னீஷியன் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அது எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். நான் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு, ஒரு ஷோரூமில் கேட்டதுக்கு அந்த மேலே இருக்கிற ஃபில்டர் தான் 4-in-1 கேருன்னு சொன்னாங்க. சில பேர் என்ன சொன்னாங்க, இன்னொரு இதில் கேட்டதுக்கு உள்ளே அந்த காப்பர் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதுதான் வந்து சொன்னாங்க. ஸோ இது ஒரு மைனஸ்ஸு. அப்புறம் பாருங்கள், இப்போ நான் காட்டுறேன். ஸோ இதில் வந்து டர்போ மோடுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. நான் இந்த மைக்கை வந்து எடுத்துடுறேன், மைக்கை எடுத்துகிட்டு நான் அதுக்கிட்ட காட்டுறேன். விண்டு ஸ்ட்ரென்த்துன்னு போட்டிருக்கான் பாருங்கள். ஸோ இதில் டர்போ மோடுன்னு கொடுத்துருக்காங்க. அந்த நாய்ஸு பாருங்கள், பார்த்தீங்களா? இப்போ நான் வந்து இதனை முதல்ல வந்து உங்களுக்கு 4 மோடு கொடுத்துருக்காங்க, லோ, மீடியம், ஹை, டர்போன்னு கொடுத்துருக்காங்க. ஆட்டோவில் வச்சிங்கன்னா அது வந்து டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி ரன் ஆகிக்கும். இப்போ நான் ஹை வைக்கிறேன், டர்போ வச்சுருந்தேன், இப்போ ஹை வைக்கிறேன் பாருங்கள், சவுண்டு தெரியுதுங்களா? இந்த டர்போவுக்கும் ஹைக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு எனக்கே புரியல. இதில் வந்து 15 மீட்டர் த்ரோ இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு த்ரோ வந்து அந்த அளவுக்கு 15 மீட்டர் இருக்கிற மாதிரி தெரியல. பட் ஆனால் கூலிங் ஆகுது, அது சொல்லி ஆகணும். அதுவும் இல்லாமல் ஏசி இன்ஸ்டாலேஷன் பண்ணி ஒரு 1 வீக்கில் வந்து
இந்த நாய்ஸ் ஒன்று வருது பாருங்கள். இந்த நாய்ஸ் வருதுங்க. ஒரு மாதிரி விட்டு 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 ஏர் த்ரோ வந்து விட்டு விட்டு வந்தால் எப்படி நாய்ஸ் வருமோ அது மாதிரி வரும். இது ஒரு மைனஸ் நம்மளுக்கு. ஏன்னா ஏசி வந்து அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா 24 to 46 அப்படின்னு போட்டாங்க டிசபிள் நாய்ஸு. ஆனால் இது 46 மேலேயே இருக்கும். அது ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. அதே மாதிரி இதில் வந்து 23,000 வோல்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த 23,000 நான் அது ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். மேக்ஸிமம் வந்து இந்த லாஸ்ட்டில் இருக்கிறதெல்லாம் வந்து க்ளோஸில் தான் இருக்கும் வோல்ட்ஸு. நடுவில் இருக்கும் அந்த விங்கில் இருக்கிறது மட்டும்தான் ஓப்பனில் இருக்கும். மற்றதெல்லாம் க்ளோஸில் தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் 23,000 மைக்ரோ வோல்ட்ஸ் இதில் இருக்குமான்றது டவுட்டு தான். ஒரு நாள் வேணால் அது எண்ணி பார்த்துருவோம் நம்ம. அதை நான் வந்து இதில் காட்டுறேன், அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ அவுட்டோர் யூனிட் பார்த்துடலாம். ஸோ இந்த அவுட்டோர் யூனிட்டு கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 47 டிசபிள்னாங்க. ஆனால் இந்த சவுண்டு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இது வந்து 47க்கு மேலே தான் இருக்கும். நார்மலாகவே வந்து உங்களுக்கு இன்வெர்டர் ஏசிலாம் வந்து மேக்ஸிமம் சவுண்டு கம்மியாக தான் வரும். இதில் வந்து நாய்ஸ் நல்லாவே தெரியுது பாருங்கள். இது உள்ளே ஏதாவது கம்ப்ரஸர் ஏதாவது லூஸாக இருக்கா என்னன்னு தெரியல. ஆனால் இந்த சவுண்டு வந்து ஒரு 2 டேஸ்லேயே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஏற்கனவே சொல்லியிருப்பேன் மெயின் ஒயர் கொடுக்கல, யானை வாங்கிட்டு அங்குசம் வாங்கிறதுக்கு கஷ்டப்படுற மாதிரி இருக்குன்னு. அவ்வளோ பெரிய கம்பெனி, நம்ம 40,000 50,000 கொடுத்து ஒரு ஏசி வாங்குகிறோம். அதுக்கு வந்து மெயின் ஒயரே வந்து நம்ம தனியாக காசு கொடுத்து தான் வாங்கினோம். அதே மாதிரி தான் இப்போ மேலே ஏறி காட்டுறோம் பாருங்கள். அந்த சொன்னாங்க இல்லையா அவங்க ஃபில்டரு, அந்த எக்ஸ்ட்ரா ஃபில்டர் இருக்கும். அந்த ஃபில்டர் வந்து உங்களுக்கு ஜெம்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொன்னாங்க இல்லையா, அது எத்தனை கொடுத்துருக்காங்கன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் அந்த அவங்க சொல்கிற ஃபில்டரு 2.5 PM 4-in-1 ஃபில்டர்னு சொல்கிற ஃபில்டர் இது தான். இதுலேயும் காப்பர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, தெரியல. இதில் என்ன ஒன்றுனா சாம்சங்கில் இந்த ஃபில்டர் வந்து ஓப்பனாக வெளியில் வச்சுருக்காங்க. இது ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸி தான். அது எப்படின்னு பார்த்தலாம். பார்த்தீங்களா, இப்படி எடுத்திங்கன்னா ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். ரொம்ப ஒன்றும் கஷ்டமே கொடுக்காது, அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே நான் என்ன இல்லைன்றதை காட்டுறேன். இப்போ நம்ம அந்த ஃபில்டரை ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ அதில் நிறைய டஸ்ட் இருந்தது, அதனால் அதை வாஷ் பண்ண கொடுத்துருக்கோம். ஸோ அவங்க சொன்னாங்க இல்லையா, இந்த ஃபில்டர் தாங்க அது. இது வந்து ஒரு சைடில் வந்து 4-in-1 2.5 PM ஃபில்டர்னு சொல்கிறாங்க, இல்லைனா காப்பர் ஃபில்டர் அப்படி மாற்றி மாற்றி சொல்லிக்கிறாங்க. இதில் என்னடா குறை, இது நல்லா தானே இருக்குன்னு கேட்குறீங்களா? பாருங்கள், 2 பக்கம் இருக்குது, 2 பக்கம் ப்ரொவிஷன் இருக்குது. ஆனால் ஒரு ஃபில்டர் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த பக்கம் மட்டும் ஃபில்டர் ஆனால் போதுமா, இந்த சைடு ஃபில்டர் வேணாமா? அப்போ எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு அந்த ஜெம்ஸ் எல்லாம் இந்த ஃபில்டர் ஆகாமல் வரதானே செய்யும் ஒரு பக்கமாக. இதுதாங்க சொன்னேன். ஸோ இவங்க 2 கொடுத்துருந்தா கூட ஓகே, அவங்க இன்ஸ்டால் பண்ணலை. ஆனால் நம்ம வந்து என்ன நினச்சிட்டு இருந்தோம், அந்த மேனுவல் புக்கு கூட இருக்கிறது வந்து எக்ஸ்ட்ரா இது உள்ளே வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சிருந்தோம். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே இன்ஸ்டாலே பண்ணலைங்க. ஸோ இது ஒரு ப்ராப்ளம். அப்புறம் அந்த நாய்ஸு பார்த்தீங்களா, அதுதாங்க மேஜர் ப்ராப்ளமே. எந்த ஏசிலையுமே அவ்வளோ நாய்ஸ் வருமா என்னன்னு தெரில புது ஏசியில். ஆனால் இந்த ஏசியில் வந்து அந்த சவுண்டு பயங்கரமாக வருது. ஓகே, லாஸ்ட் வீடியோவில் சொல்லலை, இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். இது வந்து இந்த ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது இருக்கிறதுனால உங்களுக்கு இதில் டஸ்ட்லாம் ஃபார்ம் ஆகிடும். இது வந்து ஓப்பன் பண்ணுறது கஷ்டம். ஆனால் சேல்ஸ்லேயே அதுதான் சொல்கிறாங்க. ஆனால் வந்து இது ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்களா, கிளிப்பு தான் அது. இப்படி எடுத்திங்கன்னா அழகாக வந்துடுது உங்களுக்கு. ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. எடுத்துட்டிங்கன்னா பாருங்கள், நான் காட்டுறேன். இந்த பேனலில் இருக்கிற ஹோல்ஸ் எல்லாம் நீங்கள் ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த இடம் இந்த சைட்லலாம் ஹோல்ஸே இருக்காது. இந்த சென்டர் மட்டும்தான் ஹோல்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த லாஸ்ட்டில் பேனல் திருப்பி காட்டுறேன் பாருங்கள். இந்த லாஸ்ட்டில் ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஆனால் ஹோல்ஸு கிடையாது. இந்த சென்டர் ஹோல்ஸ் தான், இதில் இருக்கிற ஹோல்ஸ் தான். இதில் எப்படி 23,000 இருக்குமான்ற சந்தேகம் தான். எண்ணி பார்க்காம நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. அதே மாதிரி இந்த விங்ஸு, இந்த விங்ஸ்லேயும் வந்து
ஹோல்ஸ் வந்து இருக்குது, அது ஓகே தான். அதே மாதிரி இந்த பாட்டத்தில் இருக்கிறது வந்து சும்மா அது வந்து இம்ப்ரெஸ் ஆகிருக்கே தவிர அது ஹோல்ஸ் கிடையாது. இதில் இருக்கிறது தான் ஹோல்ஸு. இது வழியாக தான் உங்களுக்கு வந்து ஏர் த்ரோ வரும். ஆனால் நல்லாவே இருக்குங்க. விண்டு ஃப்ரீயை வந்து நல்லாவே இருக்குது, அதில் எந்த குறையுமே இல்லை. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, என்னென்ன வந்து இதில் மைனஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் சாம்சங் சைடு இது என்னென்னு எடுத்து கொஞ்சம் சீரியஸாக எடுத்து பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி இன்ஸ்டாலேஷனுக்கும் நல்லா ஒரு ஆத்தரைஸ்டு நல்லா ட்ரெயின்டு பர்சனாக அனுப்பிச்சாங்கன்னா அவங்க டெமோ பண்ணுவாங்க, நம்மளுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறது புரியும். இவங்க வந்து புதுசாக ஆள் அனுப்புகிறாங்க, அவங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் மட்டும்தான் பண்ண தெரியுது, அதில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குன்னு டெமோ பண்ண தெரியல. இதெல்லாம் கொஞ்சம் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ இந்த அப்டேட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் அப்டேட்டாக வரும். பாய்.